அபிராமி. வாய் மாணிக்கம், இப்படி வாரோம். என்ன ஐயர இந்தாரம், நீர் கேட்ட பணம் இதுக்கு தானே அன்னைக்கு என்ன ரோட்ல நிக்க வச்சு கண்ணா பண்ண அத்தனை கேள்வி கேட்டீர். நீர் கேட்ட பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். நீர் விட்ட வார்த்தைகள்லாம் இப்ப திருப்பி வாங்க முடியுமா? அன்னைக்கு நான் மரியாதை குறைவா பேசுனதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் பாரு. நீர் அடிபட்டதுக்கு நான் காரணமா? யோ, அடி படல, அடி வாங்கினேன், பின்னி எடுத்துட்டான். அவனை ஒரு கை பார்க்கவே முடியாது. என்ன பாக்குற? மாமனார பேசுனதுக்கு மருமகன் அடிச்சுட்டு போயிட்டாயா. இவ்வளவு நடந்து நீர் திருந்தல, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு தடவை பேசாதீர். யோ, அதான் உண்மை. நீ அழுது அழுது சொல்ற, அவன் அடிச்சு அடிச்சு சொல்றான். நீர் அவனை பத்தி தப்பா பேசிருப்பீர். அதான் அவன் அம்மா அடிச்சிருக்கான். அதுக்காக தேவையில்லாம என் குடும்பத்தை சந்திக்க இழுக்காது. ஐயரா, கொஞ்சம் நில்லு. என்ன நீ பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க? இந்தா இதை வாங்கிட்டு போ. நேக்கு இது தேவையில்லை, நீரே வச்சுக்கோ. புரியுறதா? நேக்கு மானம் தான் பெருசு. எனக்கு உயிர் முக்கியம் ஐயா. அந்த கோபி நீ தர வேண்டிய பணத்தையும் கொடுத்து உன்னால தர முடியாத உதையும் கொடுத்துட்டான், தெரியுமா? அவன் கொடுத்தான்னா நீர் எப்படி வாங்கலாம்? நான் போதையில இருந்தேன், அதான் திருப்பி அடிக்க முடியல. நான் கேட்டது பணத்தை பத்தி. யோ, நான் அடி வாங்கினதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. உன் சமாச்சாரத்தை பத்தி நேக்கு அக்கறை இல்ல. நான் வாங்கின பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். தா, இதை கொண்டு போய் கோபிட்ட கொடு. என்ன பாக்குற? உன்கிட்ட பணம் வாங்கினா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். கொடுத்து வச்சவையா நீ? அவன் பொண்ணை பத்தவன் பணம் கொடுப்பான். இங்க அப்படியே உள்டாவா இருக்கு. முட்டை வச்சே உன்னை கவுத்துட்டான். வேலை முடிஞ்சதான் உன் பொண்ணை கழட்டி விட்டுருவாயா. மானத்தை காப்பாத்துறதுக்கு துட்டை புரட்டுறதுக்கு முன்னாடி உன் பொண்ணை காப்பாத்து. இந்த பணத்தை நீயே வச்சுக்க. அவங்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்ல நீயே வச்சுக்கிட்டாலும் சரி, ஆளை விடு. இருக்கட்டும், இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்தாப்பா, இதை கொண்டு போய் அடகு கடையில் வச்சு 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. என்னால் தானப்பா உங்களுக்கு இந்த நிலைமை. என்னப்பா பண்ண? குடிச்சே சூதாண்ணியா? தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேன். எவன் அடிச்சானோ போயிட்டு போகுது. இந்தா. என்ன பாக்குற? எடுத்துக்கோ. கொஞ்ச நேரம் முன்னால அவன் தோப்பனார் பேசினாரே என்னமோ பிரமாதமா, சூதாண்ணியான்னு. அவர்கிட்ட சொல்லு. ஆமாப்பா, ராஜாமணி பொண்ணோட மானத்தை வச்சு சூதாண்ண, இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜாமணி ரத்தத்தையே குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லு. ஐயரே, மனுஷனாயா? ஏயா, நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் தேடி தேடி வந்து ஏன் இப்படி சித்திரவதை பண்றது? நாங்க என்னையா உனக்கு கெடுதல் பண்ணோம்? உன் புள்ள ஏயா? நேக்கு பேசவே அருவருப்பா இருக்கு. பாருங்க, பெருசா சொத்து சுகம் நேக்கு எதுவும் இல்லை. ஆனா பரம்பரை பரம்பரையா கௌரவம்னு ஒண்ணு இருந்தது. அதையும் உன் புள்ள குழி தோண்டி புதைச்சிட்டாயா. என் ஆத்துக்கு வந்து புரட்சிகரமா பேசினேள். கடவுளை பத்தி கதை சொன்னேள். நம்பலேன்னு எகத்தாளமா பேசினேள். முதல்ல மத்தவா வயிற்றுச்சல கொட்டிக்காதரான்னு நன்னா உரைக்கிற மாதிரி உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லு. ஓய், புரியல? நான் பட்ட கடனுக்கு கடங்காரன் அப்பவே சொன்னான், உன் சின்ன பொண்ணு பின்னால சுத்துறானே அந்த மெக்கானிக் பையன், அவங்கிட்ட வாங்கி கொடுன்னு. தலை விதின்னு என்ன நானே நொந்துண்டு பேசாம வந்துட்டேன். யாரோ ஒரு மகராசி என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நேக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணான். அத கடங்கார முகத்துல வீசி ஏறிய போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் தப்பா பேசல, உண்மையத்தான் பேசிருக்கான்னு. உன் புள்ள அவனை போட்டு அடிச்சு 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து என் மானத்தையே விலை பேசிருக்காயா. செத்த பொறுங்கோ, அவனை அடிக்கிறதுனாலயோ திட்டுறதுனாலயோ அவன் திருந்திர போறதில்ல. உங்களால அவனை திருத்தவும் முடியாது. அவன் காலில் வேணாலும் விழறேன். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு பண்ணி என்னையும் என் பொண்ணு விஜயையும் விட்டுற சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் எங்களால தாங்க முடியாது. தயவு பண்ணி என்ன விட்டுறப்பா.
நான் ரொம்ப மானஸ்தேன், அப்படியே வாழ்ந்துட்டேன். என்ன விட்டுருங்கோ, என்ன விட்டுருங்கோ. ஐயரே, ஐயரே. அப்பா அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த மாணிக்க அவன் ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அதான் மனசு கேட்கலப்பா. சாபாஷ். ஐயாவுக்கு மனசு கேட்கல, அதான் பாட்டி கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கணக்காரம் மாடி போட்டுட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஜெகதீஷ் கேன பையன், எதை சொன்னாலும் நம்புவான். அதனால ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்பா உன்னை என் பையன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டேன்டா. அது அப்போ. இப்போ அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, சி போடா. ஹலோ, திவாகர் பேசுறேன். மசூத் தெருல இருக்க. உடனே ஜீப்போட வாங்க. ஆமா, கமான். அப்புறம் வனஜா, என்னங்கம்மா? நாளைக்கு வேடந்தாங்கல் கிட்ட எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க பேர்ட் செஞ்சுரிக்கு நவீன அழைச்சிட்டு போலான்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா. அவனுக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு வந்த உடனே நீ அவனை அங்க கூட்டிட்டு வந்துரு. சரிங்கம்மா. வனஜா, இந்தா. மேடம், என்ன செல்வம்? ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். சரிங்கம்மா. ரொம்ப நேரம் ஆகி நவீன் வரல. நான் ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். என்ன பண்றேன்னு தெரியல மேடம். அதான் நான் வந்து. என்னது? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டீங்களா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டீங்களா? ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம். வாட்ச்மேன் கிட்ட கூட கேட்டேன். உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாரு மேடம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே. ஸ்கூல் விடுறதுக்கு ½ அன் ஹவர் முன்னாடியே நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். என்ன மீறி தம்பி வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். செல்வம், நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்தேன் சார். என்ன சரண்யா இது? இருங்க ப்ளீஸ் வெயிட் ரவி. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னம்மா? ஏதோ பெருசா செக்யூரிட்டி போட்டேன்னு சொன்ன. செக்யூரிட்டி போட்டிருக்கு ரவி. ஆனா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இனிமேதான் விசாரிக்கணும்.
இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். போலீஸ் பெருசா என்ன செக்யூரிட்டி கொடுக்க போறாங்க? இன்ஸ்பெக்டர் திவாகர் அவர்கிட்ட இருந்த கிரிமினல்ஸையே தப்பிக்க விட்டவர். அவங்கள நம்பியா என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனேன்? ரவி, நவீனோட ஸ்கூல்லயே நல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. பேரண்ட்ஸ் ஐடி கார்டு காமிச்சாதான் உள்ளேயே போக முடியும். ஐயோ கடவுளே, இப்ப என்ன செய்யறது? காலையிலே உங்ககிட்ட சொன்னேன், உன் வேலையால நவீனுக்கு ஏதோ ஆபத்து வர போகுதுன்னு. எடுத்தேன் கவுத்தேன் ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. உன்னை யார் போலி மருந்து விஷயத்துல மூக்க நுழைக்க சொன்னது? எதை எதுக்கு முடிச்சு போடுறீங்க ரவி? ஆமா, இன்னைக்கு சொல்லாமே ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனால, அதே மாதிரி இன்னைக்கு போயிருக்கலாமே. எனக்கு என்னவோ அப்படி தெரியல சரண்யா. ஐ திங்க் சம்திங் இஸ் ராங் திஸ் டைம். இந்த கேஸ்ல நீ அவ்வளவு பிடிவாதமா இருக்க வேண்டியது. What are you trying to say, ரவி? நான் போலி மருந்து விஷயத்துல இவ்ளோ சீரியஸ் ஆக்ஷன் எடுத்ததுனால இன்னைக்கு நவீன் காணாம போயிருக்கான்னு சொல்றீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? ஒரு யூகம்தான். ஏண்டா ரவி, அந்த அண்ணாச்சி குடும்பம் ரொம்ப பொல்லாதவன்னு சொல்லிட்டு இருந்தியே, ஒருவேளை அவனும் அவன் பொண்டாட்டியும், அவ பேர் என்ன, தெய்வான, அவ ஏதாவது நம்ம நவீன பண்ணிருப்பாளோ? நான் என்னத்தமா சொல்ல, இவ கலெக்டர் ஆனாலும் ஆனா என் வாழ்க்கையில நிம்மதியா போச்சு. டெய்லி ஒரு பிரச்சனை. ஆமா ரவி, ஒத்துக்கிறேன். ஏன் வேலையால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட டென்ஷன். ஆனா இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாமா? இப்ப என்ன முக்கியமோ அதை பத்தி யோசிங்க. ஆமா, நவீனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துரு. ரவி, நவீன் காணாம போனதுல உன் பங்கு ஏதாவது இருக்காடா? என்னமா பேசுற? என் புள்ள வாழ்க்கையில நானே விளையாடுவேனா? உன்ன சரி சரி, நான் போய் தேடிட்டு வரேன். என் பேரனுக்கு என்னாச்சோ தெரியலையே, கடவுளே பயமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் ஜலம் எடுத்துமாமா. இந்தாங்கப்பா. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கே? உன்னை பொண்ணா பத்தி தொலைச்சிட்டேனோ, அதான் நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா குடு. அப்பா, அந்த கோபி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? பிரச்சனையா? அவமானமே படுத்திட்டான். முதல்ல லெட்டர் கொடுத்தான், அப்புறம் ஆத்துக்கே வந்தான், அப்புறம் அவன் அப்பாவை கூட்டிட்டு வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியான்னு கேட்டான். இப்போ இதெல்லாம் போராதுன்னு உனக்கு எனக்கும் கூலி கொடுத்துருக்காண்டி. புரியல? உன் காதல நான் பட்ட கடனுக்கு கூலி கொடுத்துருக்காண்டி. அவ்வளவு அவ்வளவு கேவலமா போயிட்டானா இந்த ராஜாமணி? என்கிட்ட இருக்கிற பெரிய சொத்தா நான் நினைக்கிறத, நான் பெற்ற 2 பெண்களை தான். பொண்ணு கைவிட்டு போயிடுத்து, இன்னொன்னு போயிடுவேன்னு என்ன பயமுறுத்திட்டே இருக்கு. அப்பா, நான் போக மாட்டேன்பா. உன் வார்த்தையை நான் நம்புறேன், ஆனா உன் வயசை என்னால நம்ப முடியலையேம்மா. அந்த கடங்கார ராஸ்கல் உன் வருங்கால மாப்பிள்ள உன் கடனை ஃபைசல் பண்ணிட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னான். அவன் கடனை கேட்டு அவமானப்படுத்தின போது நம்ம கையில பணம் இல்லையேன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பார், உன் வருங்கால மாப்பிள்ளைன்னு. அப்படியே எனக்கு வாய்க்கரிசி போட்ட மாதிரி இருந்தது. வாய்க்கரிசி போட்ட மாதிரி இருந்தது. நெல்லு, எங்க போற? அந்த கோபிய பார்த்து நறுக்கு 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். போறாது. செருப்பால அடிச்சிட்டு வந்தா உரிமை இருக்குன்னு உறுதியாயிடும். நான் என்னதான்ப்பா பண்ணட்டும்? சொல்றேன், முதல்ல
உன் துணிமணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எங்கப்பா போறோம்? போறோம் இல்ல, போற. நீ மட்டும்தான் போற. எதுக்குப்பா? நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டாம்? அப்போ இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, அப்படிதானே?